15 சைன்ஸ் என்னோட லைஃப்ல என்ன ரொம்ப ரொம்ப அக்லி ஆக்குச்சு. முக்கியமா என்னோட ரிலேஷன்ஷிப்ல என்னோட ஆன்சைட்டிக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் காரணமா இருந்தது இந்த ஒரு 15 சைன்ஸா இருக்கலாம். பட் இந்த 15 சைன்ஸை நான் நோட்டீஸ் பண்ணதே இல்லை. பட் நீங்க இந்த 15 சைன்ஸை நோட்டீஸ் பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் ஆன்ஷியஸ்லி அட்டாச் ஆர் எமோஷனலி அட்டாச் வித் தட் பர்சன், ரைட்? இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்னா எனக்கு சும்மா சின்னதா ரீகாப்பா சொல்றேன். ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம ஒரு இன்செக்யூர்டாகவும் அட் த சேம் டைம் ஒரு பார்ட்னர் நம்மள இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்லி திரும்பி திரும்பி அவங்க கிட்டே போயிட்டு இருக்காது. அதாவது ஒரு நோ சொல்றதுக்கு பயப்படுறது, லெட்ஸே அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி யோசிக்கிறது, இல்ல என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள நீ வரல அப்படின்னா இல்ல நோ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஆன்ஷியஸ்லி நீங்க அட்டாச் ஆயிருக்கீங்க. ஒரு இன்செக்யூரிட்டி, லேக் மென்டாலிட்டி இதெல்லாமே சொல்லலாம், ரைட்? ஸோ அதை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பேசலாம். பட் திங் இந்த ஒரு 15 சைன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது நான் ரொம்ப ரொம்ப பயங்கரமா ஃபேஸ் பண்ணி அடி வாங்கின ஒரு விஷயத்தை தான் இந்த 15 சைன்ஸை நான் இங்க சொல்ல போறேன், ரைட்? நம்பர் 1, யூ கோப் தே ஆர் குவாலிட்டி அப்படிங்கிறது. லெட்ஸே உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. நீங்க டிசிப்ளின் பர்சன், டிசிப்ளின்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆம்பிஷஸா இருக்கீங்க. ஆனா உங்க ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்னருக்கு அந்த ஒரு ஆம்பிஷஸ் இல்ல, அவங்க வந்து பெருசாலாம் ஒரு டிசிப்ளின்டா கிடையாது, அவங்க சொல்ற வார்த்தைகள் வேற, ஆனா அவங்க நடந்துக்கிறது வேற இருக்கு. இப்ப லட்சே அவங்களுக்கு வந்து இல்ல நான் என்னோட பார்ட்னரை தவிர வேற யாருக்கும் பெருசா பெராட்டி கொடுத்துட்டு பேசிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஆனா உங்களை தவிர எல்லாருக்குமே அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்து எல்லாத்தையுமே ஜாலியா பேசுறது, எல்லாத்தையுமே ஒரு 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 பவுண்டரி செட் பண்ணாம அந்த கம்ஃபர்ட்டை விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் பேசுறது, மேபி யாராவது ஒரு பர்சன் அவங்கள பத்தி தப்பா பேசுறது, இவங்களும் அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு உங்ககிட்ட பேசியிருந்தா உங்ககிட்ட அவங்கள பத்தி தப்பா பேசுறது, ஆனா அவங்க கிட்ட போயிட்டு ஜாலியா சிரிச்சு பேசுறது, இதெல்லாமே உங்க ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள வரல அப்படின்னா யூ ஆர் கோப்பிங் லைக் நீங்க வந்து அவங்க குவாலிட்டிங்கிறத நீங்களே கோப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அது கண்டிப்பா உங்களுக்கு இன்செக்யூரிட்டியும் ஆன்சைட்டியும் இன்னும் அதிகமாகும், ரைட்? நம்பர் 2, பிலீவ் யுவர் ஃபால்ட். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்கும்போது, நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இன்செக்யூர்டான ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல வந்து இம்மெச்சூர் ரிலேஷன்ஷிப்லயோ இருக்கும்போது என்னோட தாட்ல என்ன இருக்கும்னா இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான், இட்ஸ் டோட்டலி மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லி எல்லா பிளேமே எடுத்து என் மேல போட்டுருவேன். ஒரு பொண்ணு என்னை விட்டு போயிட்டாலா, ஓகே ஃபைன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட யாராவது ஒரு பர்சன் என்ன வந்து வம்பிழுத்துட்டாங்களா, ஓகே ஃபைன், அதெல்லாம் என்னோட தப்பு தான். எஸ் ஃபைன், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. பட் நம்ம சும்மா என்னாலதான், நான் இப்படி இருந்தனாலதான் அப்படின்னு சொல்லி பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தப்பு தான், ரைட்? அண்ட் ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஒரு பார்ட்னரும் உங்களை தான் பிளேம் பண்ணுவாங்க. நீ தான் அதுக்கு தப்பு, நீ இதை மாத்திக்கிட்டு தான் ஆகணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்திக்க ட்ரை பண்ணுவாங்க. லெட்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், ஃபிக்ஸ் யோர் செல்ஃப் ஃபார் தெம் ஆர் ட்ரை டு ஃபிக்ஸிங் தெம் அப்படிங்கிறது. ஒண்ணு அவங்களுக்காக அவங்களை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, நம்பர் 1. நம்பர் 2, இல்ல அவங்கள ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு நினைப்பீங்க. இந்த 2 சைடுமே இருக்குன்னா ஆன்சர் தான். இது மேக்ஸிமம் ஆஃப் டைம் நான் பண்ணியிருக்கேன். இப்ப என்னோட வேல்யூஸ்லயோ என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா பசங்க கிட்ட வந்து ஒரு ரொம்ப க்ளோஸா போய் ஒரு பவுண்டரி, அதாவது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி, ஒரு ஸ்டாண்டர்டுன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு என்ன சொல்றது, ஒரு லைன் ஒண்ணு இருக்கு. அந்த லைனை மீறும் போது, அந்த மீட்டர் மீறும் போது கண்டிப்பா அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் மாற ஆரம்பிக்கும். அப்சல்யூட்டா நான் என்னோட 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், ரைட்? டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் வித்வுட் சேயிங் அது தப்பு கிடையாது, அப்படிலாம் கிடையாது, ஓகே? பிகாஸ் இப்ப இருக்கிற ரீசெண்ட் ஜென்ரேஷன்ல எல்லாருக்குமே வேலிடேஷன் தேவை. எல்லாருமே தன்னை வந்து அழகா சொல்லணும். அது முக்கியமா ஒரு மென்டலி ஸ்டேபிளா இல்லாத பர்சன்ஸ், மென்டலி ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க பர்சன்ஸ் எல்லாருக்குமே அந்த வேலிடேஷன் வந்து பயங்கரமா தேவைப்படுது. எனக்கு யாராவது ஒருத்தர் ஓகே சொல்லணும், எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து என்ன பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அவங்களோட தாட் ப்ராசஸ், அதாவது நான் பசங்கள்கிட்ட பேசினா என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் ஒரு கேஷுவல், நீ இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் கூட இது வராது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து திரும்பி வந்து நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்காக அவங்கள மாத்திக்கன்னு நினைப்பேன். பட் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, உங்களுக்காக ஓகே, அவங்களுக்காக ஒரு சில கெட்ட பழக்கங்களை நீ மாத்திக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா நான் வந்து அவங்களுக்காக ஒரு சில விஷயத்த என்னோட ஸ்டாண்டர்ட்ஸை விட்டு கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்ல அவங்கள எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்கிறேன் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா கான்சிக்வன்சஸ் அதிகமா இருக்கும். டெய்லி தினம் உங்களுக்கு இன்செக்யூரிட்டிங்கிறது அதிகமாகும். தினம் உங்களுக்கு ஆன்சைட்டி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும் உங்களோட ஆப்ஸ்ல, உங்களோட இதுல, ஓகே? ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இஃப் சம் ஒன் ரீசெண்டா கூட எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸுக்கு மீட் ஆகாத ஒரு பீப்புள் கூட நான் ரொம்ப நாளா ஆன்சியஸ்லி அட்டாச்சா இருந்தேன்.
பட் எப்பவுமே நான் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணேன், இது என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள வரல. ஸோ அதனால நீ உன்னோட ஒர்க் பாரு, நான் என்னோட ஒர்க் பாக்குறேன், அது தப்பு கிடையாது. உனக்கு எல்லாத்தையும் பேச பிடிச்சிருக்கா, நீ தாராளமா போ, நீ வந்து ஜாலியா ஜோவியலா உன்னோட பவுண்டரிஸ் மீறி நீ வந்து பேசலாம், தப்பு கிடையாது. அது உன்னோட வேல்யூஸ். பட் என்னோட செட் ஆஃப் வேல்யூஸ்ல இது வந்து செட் ஆகாது. டீசெண்டா சொன்ன, நீட்டா அதுல இருந்து ஒதுங்கி வந்தேன், அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? ஸோ ஓவர் ப்ரையாரிட்டி தேன் யூ, உங்களை விட நீங்க அதிகமா ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. லெட்ஸே இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க்கை முடிக்காம நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்பவுமே அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கு, இல்ல அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணிட்டாங்க, ஐயோ பண்ணிட்டா அப்படின்னு ஓவர் ப்ரையாரிட்டி. ஓகே, ப்ரையாரிட்டி கொடுக்கறது தப்பு இல்லை, பட் ஓவர் ப்ரையாரிட்டிங்கிறது என்னோட ஒர்க்கை நான் டிலே பண்ணிட்டு நான் அவங்ககிட்ட போய் பேசுறேன். சம்டைம்ஸ் நான் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு நிறைய இருக்கும் காலேஜ் டைம்ல, நான் அது படிக்காம என் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போன ஊர் சுத்தணும், ஐ மீன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போன ஊர் சுத்தணும், இதுதான் என்னோட தாட் ப்ராசஸாவே இருந்துட்டு இருக்கும், ரைட்? ஸோ மேபி அதுக்கப்புறமேட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல கூட எனக்கு வந்து ஒர்க் போனா கூட நான் ஒர்க் பார்க்காம அவங்க கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து தான் ஒர்க் பண்ணுவேன். அதனால எனக்கு ஆஃபீஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ கிவ் ப்ரையாரிட்டி டு யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், ரைட்? நெக்ஸ்ட் வந்து லோவர் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க லோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் கிரைட்டீரியாஸ், வேல்யூஸ் இருக்கு. அந்த வேல்யூஸ் வந்து அலைன் ஆகாத பீப்புளோட நீங்க பேசும்போது கண்டிப்பா அந்த இடத்துல கான்ஃபிளிக்ஸ் கிரியேட் ஆகும், கான்சிக்வன்சஸ் கிரியேட் ஆகும். மேபி ஷார்ட் டேர்முக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் லாங் டேர்முக்கு அதை நீங்க கொண்டு போகும்போது இட் வில் கிவ் யூ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். லெட்ஸ் சே மேபி இஃப் ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு உங்கள்கிட்ட சீரியஸ் ரிலேஷன்ஷிப் கமிட் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்றாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது வேற, சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆக மாட்டேங்கிறது வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மேபி இப்படி சொல்றாங்கன்னா அவங்க உங்க மேல சீரியஸா இல்ல, உங்களோட வேல்யூஸ்க்கு அவங்க அலைன் ஆகல. ஸோ மேபி அவங்க சுத்துறதுக்கு இல்ல வெளியே போறதுக்கு அதுக்கெல்லாம் ஓகே தான், பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது உங்களை சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள இல்ல, இது என் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இல்ல, வேண்டாம் அப்படிங்கிறது, இட்ஸ் a huge amount of better to avoid them, right? They make you feel insecure more. Maximum of the time நான் அந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்ல இருக்கும் போது, நான் எனக்கு அடாப்ட் ஆகாத அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு மெட் பண்ணாத பீப்புளோட இருக்கும் போது, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப இன்செக்யூர் ஆகும். அவங்க வேற யார்ட்டையா போய், அதாவது அவங்க சொல்ற விஷயம் நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன், நான் வந்து என்னோட ஒர்க் மட்டும் தான் பார்ப்பேன்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அந்த அந்த வார்த்தைகளுக்கு, அந்த வேர்ட்ஸுக்கு ப்ராப்பர் ப்ரையாரிட்டி கொடுக்காம போய் பேசும்போது அது உங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலை கண்டிப்பா கொடுக்கும். இன்செக்யூரிட்டியா நீங்க இருக்கிறது, தனியா இருக்கும்போது இன்செக்யூர்டா இருக்கிறது வேற, பட் ஒரு பர்சன் கூட இருந்து அவங்க உங்களை இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறாங்கிறது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, ரைட்? ஸோ யூ ஆர் கான்சியஸ்லி மோர் அவேர் ஆஃப் தம். கான்சியஸா அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கிறத, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்பவே ட்ராக் பண்ணுங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் பண்ணிருக்கேன், என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க. மேபி ஒரு எமோஷனலி யோசிக்கிறது கேர்ள்ஸோட மென்டாலிட்டியா இருக்கலாம், பட் ஒரு மென்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கோல்ஸ், லைஃப், கரியர், பர்பஸ் அப்படிதான் இருக்கணும். பட் ஆனா இன்னைக்கு வி ஜஸ்ட் இன்டல்ஜ் இன் பான், மாஸ்டர்பேஷன், எவ்ரிதிங், ரைட்? நம்மளால நம்ம கூட உட்கார முடியல, ஆன்ஷியஸா, ஐ மீன் ரொம்ப ஒரு செக்யூரா நம்மளால இருக்க முடியல, ஒரு கன்சிஸ்டண்டா எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல. யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றேன்ட்டு வந்தா கூட ஐயோ எனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்றது, நத்திங் வில் ஒர்க். அதாவது இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா நம்மளோட ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்கும், ரைட்? ஸோ உங்களை விட அவங்க மேல அதிகமான ஒரு அவேர்னஸ் நீங்க கொடுக்கும் போது கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன், விட்டடிச்சிட்டு இருக்கேன். ட்ரை டு பி அ சேவியர். நம்ம வந்து ஒரு சேவியரா இருக்கணும்னு நினைப்போம். இப்ப இன்ஃபேக்ட் அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா, ஓகே ஃபைன், அது அவங்களோட லைஃப், அவங்க பாத்துக்கணும், அப்படி யோசிக்கிறதே கிடையாது. போயிட்டு வா, நான் வந்து உன்னை சேவ் பண்றேன், நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். நம்ம எல்லாருமே சேவ் பண்ணிட முடியாது, நம்ம எல்லாருமே காப்பாற்ற முடியாது. இன்ஃபேக்ட் எனக்கு கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா கூட அதுல ஒரு சில பேர் தான் நம்மளோட பேச்சை கேட்பாங்க, ஒரு சில பேர் வந்து கேட்க மாட்டாங்க. ஐ மீன் பேச்சை கேட்கறதுனா நான் சொல்றது எல்லாத்தையுமே கேட்கறதுங்கிறது இல்லை, ரைட்? ஸோ உங்களுக்கு என்னை பத்தி தெரியாதான், நான் கோச்சிங் எடுத்துட்டு இருக்கேன், ஆன்சைட்டி, ட்ராமா, இதுல இருந்து வெளியே வரதுக்கு, அவங்க ப்ராப்பரா ஒரு டிசிப்ளின் பர்சனா மாத்துறதுக்கு. இன்ஃபேக்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் 15 to 20 minutes ஆஃப் ஃப்ரீ செஷன் இருக்கு, தென் உங்களுக்கு ஓகே, நம்ம என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ அந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட ஹெல்ப் வந்து தேவைப்படாது. ஒரு சிலருக்கு நம்மளோட ஃபார்மேட் பிடிக்கும், நம்மளோட ஃபார்முலாஸ் பிடிக்கும், அதனால வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்காது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாற சொல்லுவாங்க.
இந்த இடத்துல ஒரு என்டர்பிரனர் எப்பவுமே, ஒரு லீடர் எப்பவுமே லீடரிஸ்டிக்கா அவனோட வேல்யூஸ் அவனோட கிரைட்டீரியாஸ்ல தான் இருக்கணுமே தவிர அவங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்கிறது தட்ஸ் நாட் அ குட் திங், ரைட்? ஸோ அதே மாதிரிதான் ரிலேஷன்ஷிப்லயும், சாரி நான் எங்க எடுத்தேன் வேற எங்கேயோ போய் முடிச்சு. அதே மாதிரிதான் ரிலேஷன்ஷிப்லயும். இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப்ல கூட ஒரு உங்களோட பார்ட்னருக்கு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த பாயிண்ட் பிடிக்கலன்னா தாராளமா பிடிக்கலன்னு எடுத்து சொல்லணுமே தவிர, இல்ல நான் வந்து இப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் வந்து சொல்ல மாட்டேன், அது வந்து அவ கோச்சிப்பா, அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நைஸா நடிக்கணும்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் டேர்ம்ல என்ன சொல்றாங்கன்னா, எதை நீங்க ஓவரா அடக்குறீங்களோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது வெடிக்கும். அது வெடிக்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலிங் கேரக்டரா மாற ஆரம்பிச்சிருவீங்க, ரைட்? இல்ல மேபி அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துருவீங்க. லெட்ஸே என்னோட ஜிம்ல கூட ஒரு பர்சன், அந்த பையன் வந்துட்டு நல்ல பையன் தான், கெட்ட பையன், தப்பான பையன் அப்படிலாம் கிடையாது. ஹீ இஸ் காட். பட் என்ன ஒண்ணு, நைட் மட்டும் மாஸ்டர்பேட் பண்ணுவாப்ல, பான் பாப்பாப்ல, பட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காப்ல. பட் அட் த சேம் டைம் என்ன, இன்னொரு ஜிம்ல இன்னொரு பொண்ணுங்கிட்டையும் பேசுவாப்ல. அவர் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பேசுறது வேலையா இருக்கும். அந்த பொண்ணுங்க கிட்ட பேசும்போது அவரோட லாங்குவேஜ், அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட பேசுற விதம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பாப்ல. ரொம்ப நீடி, வேக். மேபி சில பேருக்கு இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் பிடிக்கலாம். பட் ஒரு டிசிப்ளின்டா இருக்கிற பர்சன் இல்ல ஒரு ஹை குவாலிட்டியில இருக்கிற பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி இருந்தா சீரியஸா அப்படி மேக்ஸிமம் டைம் கேர்ள்ஸ் மேபி ஒரு நாள் 2 நாள் உங்ககிட்ட பேசுறது வந்து உங்களுக்கு ஜாலியா தெரியலாம். அவங்களுக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சுத்தமா பிடிக்காம போயிடும். சீரியஸ். நீங்க எந்த பொண்ணுகிட்ட வேணாலும் போய் கேளுங்க, மேபி அவங்க சொல்லலாம் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு. பட் ஒரு உண்மை என்னன்னா, கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் பிடிக்காது. அது எனக்கு தெரியறதுக்கே லேட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இன்ட்ரெஸ்ட் லூசஸ் யூ ஆன் ஈஸிலி. மேபி நீங்க ஆன்சியஸ்லி அட்டாச்சா இருக்கீங்க, ரொம்ப ஆன்சைட்டியா ஃபீல் பண்றீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா, அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் போறதுக்கு நீங்க வந்து 90% வந்து வாய்ப்புகளை விரிச்சு கொடுக்குறீங்க. பிகாஸ் ஒன்ஸ் இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது வரும்போது இன்செக்யூரிட்டிங்கிறது ஃபார்ம் ஆயிரும். தென் ஃபியர் வரும், என்னை விட்டு போயிட்டா என்ன பண்றது, ஐயோ இல்லைன்னா என் லைஃப் என்ன ஆகும், இந்த மாதிரியான நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் உங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டு இதை சுத்திலும் நீங்க ஓட ஆரம்பிக்கும் போது யூ ஓன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யோர் செல்ஃப். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க கிட்ட பேசும்போது பழகும் போது ஒரு கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. பட் நாளாக உங்களோட ரியல் ஒரு வேர்ஸ்ட் பிஹேவியர்ஸ், வேர்ஸ்ட் கேரக்டர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப் மேபி 3 months 6 months தான் இருக்குமே தவிர அதுக்கு மேல இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். மேபி அவங்களுமே ரொம்ப இன்செக்யூர்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களை அப்படியே பிடிச்சி வச்சுப்பாங்க. மேபி அவங்க இன்செக்யூர்டா இல்ல, அவங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னா உங்களை ரொம்ப சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு லவ், அந்த ஒரு ஜாய் சீக்கிரம் போயிடும். அந்த லவ்னா அவ்வளவு சீக்கிரம்லாம் யாருமே எல்லாருக்குமே எல்லாரும் மேலுமே பாசம் லவ்ங்கிறது இருக்கதாங்க செய்யும். இப்ப லெட்ஸே என்னோட கிளைண்ட்ஸ் மேல எனக்கு லவ் இருக்கதான் செய்யும், மேபி எங்க அம்மா மேல எனக்கு லவ் இருக்கதான் செய்யும். அதுக்காக அவங்க வந்து பண்ற ஒரு சில விஷயங்களை நம்ம சகிச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? அது உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, ரொம்ப டார்ச்சரிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னா அது எப்படி நீங்க எவ்வளவு நாள் நீங்க வந்து சகிச்சுப்பீங்க? அன்புங்கிறது வேற, அது வேற டிபார்ட்மெண்ட். லவ் ஓகே ஃபைன், லவ்ங்கிறது வேற டிபார்ட்மெண்ட். பட் அட் த சேம் டைம் நீங்க அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி போட்டு ஃபோர்ஸ் பண்ணும் போதோ இல்ல ரொம்ப இரிட்டேட் பண்ணும் போதோ people won't like you actually, right? So next வந்து என்ன அப்படின்னா, short span of emotional relief. You or they, நீங்க இல்லைன்னா அவங்க உங்களை ஒரு எமோஷனல் ரிலீஃபா இல்ல எமோஷனல் ரெகுலேட்டரா மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. லெட்ஸே மேபி உங்க 2 பேருக்குமே சண்டைன்னு வச்சுப்போம், நீங்க 2 பேருமே பேசுறது இல்லை, திடீர்னு ஒரு நாள் பாக்குறீங்க அப்படிங்கும் போது அவங்க ஒன்ஸ் ஓவரா உங்க மேல ஒரு அன்பை பொழிவாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த ஒரு அன்பு இருக்கும், அந்த ஒரு வாரத்துக்கு மேல அந்த அன்பு காணாம போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும், நீ ஏன் என்கிட்ட பேச மாட்ட, ஏன் நீ பழைய மாதிரி இருக்க மாட்டேன்னு நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் எப்பவும் போலதான் இருக்கேன், உனக்கு அது வித்தியாசமா தெரியுது. ஸோ அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அந்த தனியா இருக்கும் போது ஒரு தனியா அவங்களால ஃபீல் பண்ண முடியல, அந்த நர்வஸ் சிஸ்டம் பயப்படுது. ஸோ உங்ககிட்ட வரும்போது ஒரு அக்கமடேஷன் கிடைக்குது, ஒரு பீஸ் கிடைக்குது, ஒரு ஜாய் கிடைக்குது. தென் நாளாக அந்த எமோஷனல் அவங்களுக்கு ரெகுலேட் ஆனதுக்கு அப்புறம், நர்வஸ் சிஸ்டம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஓகே ஃபைன், நம்ம திரும்பியும் ஓகே நம்ம எப்பவும் போல இருக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால உங்களுக்கு என்னன்னா ஒரு ஆன்சைட்டிங் அது கிரியேட் ஆகுது. இது யாருமே சொல்ல மாட்டாங்க, ரைட்? பிகாஸ் ஏன்னா அதுவே அவங்களுக்கு தெரியாது இல்லையா?
ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஸ்கில். அதில் நீங்கள் வந்து கற்றுக்கல அப்படின்னா இதுல வந்து ஆன்சைட்டி வந்துச்சு அப்படின்னா, இல்லை ஆன்சியஸா நீங்க இருக்கீங்கன்னா, சீரியஸா இட் வில் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் யுவர் எனர்ஜி ட்ரைனிங் கண்டெய்னர், ஐ மீன் ஆர் எனர்ஜி சக்கிங் வேம்பயர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் ஆஃப் டைம் நீங்க அவங்க கூட இருக்கும்போதோ அவங்க உங்க கூட இருக்கும்போதும் எனர்ஜி தான் அதிகமாக ட்ரெயின் ஆகும். அது அவங்களுக்கும் இருக்கலாம், உங்களுக்கும் இருக்கலாம். ஓகே, எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அதை ஜட்ஜ் பண்ணணும். என்கிட்ட அந்த விஷயம் இருக்கா, என்கிட்ட நான் அப்படி இருந்துக்கிறேனா அப்படின்னு சொல்றேன். தென் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சடனா இந்த மாதிரி பாயிண்ட் சொல்லும் போதெல்லாம் ஒருத்தவங்க சடனா ஸ்ட்ரைக் ஆகுறாங்க அப்படின்னா டெஃபினட்டா இம்மிடியட்டா அவங்க சப்கான்சியஸ் சொல்லுது, எஸ் தே ஆர் த பர்சன், இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த பர்சனை நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது உண்மை. பிகாஸ் என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாரு, அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்லைங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என் மேல வந்து ரொம்ப லவ்வா இருப்பாங்க, லவாங்கியா இருப்பாங்க, எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாரு. பட் ஆனா அவரை வந்து நைட் வந்து ப்ராப்பரா தூங்க விட்டுறது கிடையாது. என்கிட்ட பேசினாதான் நீங்க வந்து தூங்கணுங்கிறது இல்ல. அந்த பொண்ணுக்காக இவர் நைட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, தூக்கத்தை கெடுத்துட்டு, இதெல்லாம் வந்து லவ் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். ஓகே, மேபி பேசலன்னா அவ கோச்சிப்பா, பேசலன்னா வந்து கோவப்படுவா. ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காதவங்க எப்படி உங்களோட பார்ட்னரா இருக்க முடியும்? மேபி ஒரு ஷார்ட் டேர்முக்கு அது நல்லா இருக்கலாம், பட் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட தான் வாழ போறீங்க அப்படிங்கும் போது எப்படி லாங் டேர்ம்ல அது சர்வைவ் ஆவீங்கன்றது யாருமே யோசிக்கிறது கிடையாது. இதுதான் என்னோட பாயிண்ட். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட், ரைட்? இஃப் சம்மோன் லைக்ஸ் மீனா கண்டிப்பா ஃபாலோ பண்ண போறீங்க. எனக்கு பிடிக்கல, இல்ல நம்ம சொல்ற பாயிண்ட் அவங்களுக்கு உறுத்துது அப்படின்னா கண்டிப்பா அன்ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் போட அப்படின்னு போகதான் போறாங்க. ஸோ ஒரு மாஸ்குலின் பண்ணா எல்லாத்துக்குமே ஓப்பன் ஹார்ட்டா இருக்கணுமே தவிர, ஓகே அப்போ ஒருத்தர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அதனால எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கலாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இப்ப யாராவது ஒருத்தர் என்ன ஏமாத்தினா கூட, ஓகே அவர் அப்படி ஏமாத்திட்டாரு, அவ்வளவுதான், நான் ஏமாத்திட்டேன், அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயத்த நடக்காம நான் பாத்துக்கிறதுக்கு தான் என்னால முடியுமே தவிர எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா நான் தப்பான ஒரு பர்சன் அர்த்தம், ரைட்? நான் வந்து பயப்படுறேன்னு அர்த்தம் சொல்ல போனேன், நான் மாஸ்குலினா இல்லைன்னு அர்த்தம். ஸோ சப்போர்ட்ஸ் யூ அட் த சேம் டைம் ஹியூமிலேட்டிவ். உங்களை சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் உங்களை ஹியூமிலேட்டும் பண்ணுவாங்க. எப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க தனியா இருக்கும் போது அவங்க கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நான் அவங்க கூட இருக்கேன், ஒன்னும் கவலைப்படாத பண்ணு அப்படின்னுவாங்க. பட் இன்ஃபேக்ட் வேற யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இடையில வந்து நிற்கும் போது உங்களை ஹியூமிலேட் பண்ணுவாங்க, உங்களை வச்சு காமெடி பண்ணி ஃபன் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஜிம்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், ஒரு பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு தான், ரைட்? ஸோ நாமெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என் கூட தனியா இருக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, யூ ஆர் கிரேட், நீ வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ பண்ணு, அப்படி வா சூப்பர் அப்படின்னு நம்ம பாயிண்ட்ஸுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஜிம்ல ஒரு மெட் ஒருத்தர் வந்து வரும்போது அவரு முன்னாடி என்ன கொஞ்சம் அப்படி டீஜென்ரேட்டா ட்ரீட் இல்ல டீக்ரேட் பண்றது கேட்டா வந்து இல்ல அவரும் உன்னோட ஃப்ரெண்டு தானே, சும்மா ஜாலியா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறது. Self-respect is much more important in your life, and respect is much more important. If someone doesn't give you a respect, if they may opposite sex or anyone, you just need to tell them in front of them, like let's say அவங்க ஃபேஸ்ல அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, ரைட்? அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட் ஹனி வித் ஹனிபி. இது வந்து நான் சும்மா ஒரு எனக்கு ஒரு சரி ஓகே இது இப்படி எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனதுதான். ஹனி வித் ஹனிபி அப்படிங்கிறது தேன் மாதிரிதான் இருக்கும், ஆனா அந்த தேன் கூட்டுக்குள்ள தேனியும் இருக்கும். அந்த தேனி கொட்டும் போது வலிக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம ஆன்சியஸா இருக்கும் போதோ இல்ல வந்து அவங்க கெட்டவங்கலாம் நான் சொல்ல, அவங்க நார்மலாவே அப்படிதான். ஏன்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸும் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒத்து போகாது. ஓகே, அந்த வேல்யூஸ் ரெண்டுமே ஒத்து போகாதனால அவங்க பார்க்க தேன் மாதிரி இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தேன் கொட்டுற குணம் இருக்கும். நீங்க பண்ற எந்த ஹேபிட்டையுமே ஏத்துக்காம டொக் 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 டொக்குன்னு கொட்டுவாங்க. That's not fair, right? And so next, final, it's a most important thing, which is your career won't good. நீங்க உங்களோட கரியர்ல நல்லா இல்ல, உங்க கரியர்ல ஏதோ ஒரு எனர்ஜி லீக்கா இருக்கு அப்படின்னா நீங்க வேற யார் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கரியர் மேல பண்ணாம. இன்ஃபேக்ட் என்னோட ஒரு ரீசெண்ட் டைம்ல நான் வந்து ஃபைன் பண்ண ஒரு பேட்டர்னை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இன்ஃபேக்ட் நான் ஏதாவது ஒரு விஷயத்துல நல்ல ஒரு மூவ் பண்ணி போயிட்டே இருப்பேன். திடீர்னு யாராவது ஒரு பொண்ணுகிட்ட நான் பேச ஆரம்பிப்பேன், ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று பாண்ட் கிரியேட் ஆகும். என்னோட எனர்ஜி என்னோட ஒர்க்ல இருக்கிறதுக்கு ஃபுல்லா இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பொண்ணு மேல டிபெண்ட் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் என்னோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணாம என்னோட எனர்ஜியை ஃபுல்லா இந்த இடத்துல கொடுத்துட்டே இருக்கேன். செக்ஷுவல் எனர்ஜி, என்னோட கிரியேட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே. செக்ஷுவல் எனர்ஜினா நாட் டெல்லிங் அபவுட் இன்டிமசி பத்தி நான் சொல்ல. செக்ஷுவல் எனர்ஜி இஸ் அ கிரியேட்டிவ் திங். இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோ டீடைல்டா பேசலாம். பட் த திங்,
இங்க அந்த ஒர்க்ல கொடுக்கறது பதிலா இன்னொருத்தவங்க மேல கொடுக்கறனால என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் தாட் ப்ராசஸ் என்னன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லி போகுது. என்னோட ஃபுல் அட்டென்ஷன் அவங்க மேல போறதுனால என்னோட கரியர்ல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரிலேஷன்ஷிப்ல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரிலேஷன்ஷிப்ல நான் அட்ராக்ட் பண்ண பர்சனுமே வந்து என்னோட வேல்யூஸுக்கு அடாப்ட் ஆகாத பீப்புளா இருப்பாங்க. திஸ் இஸ் வாட் த திங். ஸோ உங்களோட கரியர்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல ப்ராப்பரா உங்களோட கரியர் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் வருது, கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா உங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தமே கிடையாது. அந்த பிசினஸ் நீங்க எவ்வளவு ஸ்டெபிலைஸ் பண்றீங்க, நீங்க பினான்சியலி எவ்வளவு ஸ்டேபிள் ஆகுறீங்க, இல்ல உங்களால மைண்ட் அளவுல, பாடி அளவுல, பினான்ஸ் அளவுல எந்த அளவுக்கு உங்களால ஸ்ட்ராங்கா இருக்க முடியுதுங்கிறத பொறுத்து தான் உங்களோட பிசினஸ்ங்கிறது இருக்கு. இப்போ ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, வா வெரி குட் சூப்பர். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் நாட் மென்டலி ஸ்ட்ராங், நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் தப்பா இருக்க போது. அந்த டிசிஷன்ஸ் தப்பா இருக்கிறனால கண்டிப்பா உங்களோட கிளைண்ட்ஸ், கண்டிப்பா உங்களோட அந்த ஷார்ட் டேர்ம் திங்ஸ் வந்து லாங் டேர்முக்கு ஒர்க் அவுட் ஆகவே போறது கிடையாது. நான் பெட் கட்டி சொல்லுவேன் இந்த விஷயத்த, ரைட்? ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங், லிங்க் கீழே இருக்கு. 15 to 20 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன். தென் நம்ம கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். It's a high paying coaching, right? So be strong, stay positive. This is KJ and I will see you in another video.